வெல்கம் பேக் டு அமுது கிச்சன். இன்றைக்கி சோள அவல் வச்சியும் உருளைக்கிழங்கு வச்சியும் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கிறேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட சோள அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். சோள அவலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். அவல் 1/2 கப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மீதி 1/2 கப்பு எடுத்து வச்சிடலாம். 1/2 கப்பை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக்கி தனியாக கப்பில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இந்து உப்பு போட்டிருக்கேன். மிளகாய் பொடி எடுத்துக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி எடுத்து போட்டு இது கூட நம்ம அவல் போட்டு பிசைய போகிறோம். பொடிச்சு வச்சுருக்க அவலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. முழுசாக இருந்தால் உங்களுக்கு உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்ததும் மூடி வச்சுடுங்க. 10 to 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து பலகையில் வச்சு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். சோள அவலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வெறுமா சோள அவலை அப்படியே போட்டு தேங்காய் பால் ஏலக்காய் சக்கரை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் நார் சத்து அதிகம்ன்றதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க மீதிய சோள அவலை மேலே அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். இது மேலே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக சோளம் நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இந்த சோள அவலில் பி விட்டமின் அதிகம், நார் சத்து அதிகம், அயன் அதிகம். அந்த மாதிரி gluten ஃப்ரீயாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு டிசீஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலர் டயட்டாகவே நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆயில் நல்லா காய வச்சுட்டு இதை அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். அப்படியே நகர்த்தி விட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துட முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. சிறுதானிய அவல் நமக்கு ஹெல்த்தியானதுன்னு தெரியும். ரெகுலர் பேசிஸில் நம்ம அவல் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும். நான் அவலை பற்றின ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜோவர் பொட்டேட்டோ ஃபிங்கர் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியானதும் கூட. இது வெறுமா சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் மயனீஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி சோள அவலை வச்சு புது ரெசிபி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். அதோட நான் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு. இந்த சோள அவல் உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்குதுன்னா வாங்கிக்கோங்க. கிடைக்கலன்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.